வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ஃபைனலான கட் ஆஃப் என்ன வரும், குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸுக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்தி கொள்வது, யாருக்கெல்லாம் மெயின்ஸு கிடைக்கும், இந்த மாதிரி சில தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரிம்ஸோடைய கட் ஆஃப் தாங்க இது. ஸோ இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவை பொறுத்த வரை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல கூடுதலாக நிறைய பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு செலக்ட் செய்யலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸுக்கு நிறைய பீப்புள்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிஎன்பிசியோடைய குரூப் 2 மற்றும் குரூப் 2ல ப்ரிம்ஸோடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் தாங்க. முதல்லேருந்து சொல்கிறதா இல்லை ரெண்டாவதுலேருந்து சொல்கிறதா, நான் அடுத்தடுத்து டெய்லியும் தான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ப்ரிம்ஸோடைய கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் எடுத்தாலே ப்ரிம்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A இந்த இரண்டு கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே தினசரி நடந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 80,000க்கு மேற்பட்ட நபர்களை மெயின்ஸுக்கு தேர்வு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒரு கட் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஆஃப்டர் ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் நம்ம ஒரு அனலைசிஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கட் ஆஃப் தான்ன்றதை அடித்து சொல்ல முடியாது. ரெண்டு மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம். பெரிய லெவல் இது வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை மக்களே. ஸோ முதற்கட்டையில் நான் சொல்லிடுறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் மட்டும்தான். இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 145, உமன்ஸ் கேட்டகரி வரப்போ அந்த கேட்டகரியில் 143, பிஎஸ்டிஎம் கேட்டகரி வரப்போ ஜென்ரலில் 138, பிஎஸ்டிஎம் உமன் கேட்டகரி வரப்போ 137, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 125. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்த்தலாம். ஜென்ரலுக்கு 135, உமன்ஸுக்கு 133, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 130, பிஎஸ்டிஎம் உமன் 120, பிடபிள்யூடி 110 to 120ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு 125, உமன்ஸுக்கு 120, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் உமன் 110, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 95 to 100. அடுத்து பிசி முஸ்லீமை பார்த்தலாம். ஜென்ரலுக்கு எம்பிசி மற்றும் டிஎன்சியை பார்த்தலாம். ஜென்ரலுக்கு 133, உமன்ஸுக்கு 130, பிஎஸ்டிஎம் 122, பிஎஸ்டிஎம் உமன் 120, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூட், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 100. அடுத்து எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 125, உமன்ஸுக்கு 120, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 120, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூடி 95 to 100ங்க. அடுத்து எஸ்சியை பார்த்தரலாம். ஜென்ரலுக்கு 120, உமன்ஸுக்கு 115, பிஎஸ்டிஎம் 110, பிஎஸ்டிஎம் உமன் 102, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 90ங்க. அடுத்து எஸ்டியை நம்ம பார்த்தரலாம். ஜென்ரலுக்கு 110, உமன்ஸுக்கு 106, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 105, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 95 to 100, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 90 மதிப்பெண்கள் இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு குரூப் 2ல மெயின்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகம். தாராளமாக இந்த கட் ஆஃப் வந்திருக்கிறப்ப நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பித்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ஃபைனலான கட் ஆஃப் என்ன வரும், குரூப் 2 மற்றும் குரூப் 2Aல மெயின்ஸுக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்தி கொள்வது, யாருக்கெல்லாம் மெயின்ஸு கிடைக்கும், இந்த மாதிரி சில தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த ப்ரிம்ஸோடைய கட் ஆஃப் தாங்க இது. ஸோ இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏவை பொறுத்த வரை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏல கூடுதலாக நிறைய பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு செலக்ட் செய்யலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏல மெயின்ஸுக்கு நிறைய பீப்புள்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிஎன்பிசியோடைய குரூப் 2 மற்றும் குரூப் 2ல் ப்ரிம்ஸோடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப் தாங்க. முதல்லேருந்து சொல்கிறதா இல்லை ரெண்டாவதுலேருந்து சொல்கிறதா நான் அடுத்தடுத்து டெய்லியும் தான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ப்ரிம்ஸோடைய கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் எடுத்தாலே ப்ரிம்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏ இந்த 2 கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே தினசரி நடந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏல நீங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 80,000க்கு மேற்பட்ட நபர்களை மெயின்ஸுக்கு தேர்வு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒரு கட் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஆஃப்டர் ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் நம்ம ஒரு அனலைசிஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கட் ஆஃப் தான்ன்றதை அடித்து சொல்ல முடியாது. ஒரு 2 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம். பெரிய லெவல் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை மக்களே. ஸோ முதற்கட்டையில் நான் சொல்லிடுறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏல இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் மட்டும்தான். இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலுக்கு 145, உமன்ஸ் கேட்டகரி வரப்போ அந்த கேட்டகரியில் 143, பிஎஸ்டிஎம் கேட்டகரி வரப்போ ஜென்ரலில் 138, பிஎஸ்டிஎம் உமன் கேட்டகரி வரப்போ 137, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடோர் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 125. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்த்தலாம். ஜென்ரலுக்கு 135, உமன்ஸுக்கு 133, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 130, பிஎஸ்டிஎம் உமன் 120, பிடபிள்யூடி 110 to 120ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு 125, உமன்ஸுக்கு 120, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் உமன் 110, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் 95 to 100. அடுத்து பிசி முஸ்லீமை பார்த்தலாம். ஜென்ரலுக்கு எம்பிசி மற்றும் டிஎன்சியை பார்த்தலாம். ஜென்ரலுக்கு 133, உமன்ஸுக்கு 130, பிஎஸ்டிஎம் 122, பிஎஸ்டிஎம் உமன் 120, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் 100. அடுத்து எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 125, உமன்ஸுக்கு 120, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 120, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூடி 95 to 100ங்க. அடுத்து எஸ்சியை பார்த்தரலாம். ஜென்ரலுக்கு 120, உமன்ஸுக்கு 115, பிஎஸ்டிஎம் 110, பிஎஸ்டிஎம் உமன் 102, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் என்சிசி ஸ்போர்ட்ஸ் 90ங்க. அடுத்து எஸ்டியை நம்ம பார்த்தரலாம். ஜென்ரலுக்கு 110, உமன்ஸுக்கு 106, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு 105, பிஎஸ்டிஎம் உமனுக்கு 95 to 100, பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்போ 90 மதிப்பெண்கள் இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு குரூப் 2ல் மெயின்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகம். தாராளமாக இந்த கட் ஆஃப் வந்திருக்கிறப்ப நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பித்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.